அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எட்டு திக்கும் எதிரொலி கட்டும் ஏகத்துவம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, அடிப்படையான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தமிழக சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஏகத்துவ கொள்கை சென்று இருக்கிறது. ஏகத்துவம் என்றால் ஓரளவாவது அறிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் கிராமங்களாக இருந்தால், ஊர்களாக இருந்தால், ஊருக்கு ஒரு 10 பேராவது இன்று இருப்பார்கள் என்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சி சென்று இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த புரட்சியும், அந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான முயற்சி, அதற்காக அவர்கள் செய்த தியாகம், அதெல்லாம் இப்போது இருக்குதா என்றால் இல்லை. கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏகத்துவத்தை அறிந்து கொண்ட ஒரு மக்கள், ஏகத்துவத்தை அறிந்து கொண்ட மனிதன், அதை அடுத்தவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அடுத்தவர்கிட்ட அதை சொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாரோ, எவ்வளவு சிரமப்பட்டாரோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, அதுல ஒரு 10% கூட இன்றைக்கு அது நடைபெறவில்லை, அதை செயல்முறைப்படுத்தவில்லை. ஆனா கடந்த காலங்களில் பெரிய அளவுல எல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செல்லவில்லை. மீடியாக்களும் இல்லை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற தளங்களும் இல்லை. புக்குகள் வழியாகவும் நோட்டீஸ்கள் வழியாகவும் சென்று கொண்டிருந்த காலம் வீரியமாக செயல்பட்ட ஒரு காலம். ஊருக்கு 2 பேர் இருந்தால் கூட ஊரையே விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு, ஊரையே எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு, இமாம்களையே ஆட்டங்காண செய்யக்கூடிய அளவுக்கு, இமாம்களே இவங்கள்ட்ட பேச முடியாதடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எதை சொன்னாலும் ஆதாரத்தை கேட்டுருவாங்கடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்த ஒரு காலம். ஏகத்துவ பிரச்சாரம் என்பது வீரியமாக இருந்த ஒரு காலம். மக்கள் எல்லாம் நம்மளை நோட்டம் போட்ட ஒரு காலம். நம்ம அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், அந்த சத்தியத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில், இது சரியான மார்க்கம் தான் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவன் நம்மளை தான் பார்த்தான். இவன் எங்கடா சிக்குவான், எதிலிடா சருகுவான், இவன் எதிலிடா மாட்டுவான், இவன் என்ன காரியம் தான் தப்பா செய்யறான், இவன்ட்டு இது ஆதாரம் கேட்கணும், இவன் சரியா நடக்கலை நம்ம சுட்டி காட்டணும். நாம சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அவர்களுக்கு பதில் இல்லாமல், மறுப்பு இல்லாமல்
அவர்கள் நம்மளை நோட்டம் போடக்கூடிய காட்சி. ஏதாவது ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறு செய்தால் கூட இதுக்கு என்ன ஆதாரம் அப்படி நம்மள்ட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவன்கிட்ட ஆதாரம் கேட்கறது. வணக்க வழிபாடுகள் இபாதத்து சம்பந்தமா இப்படி செய்யறிய, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக செய்யறிய, அல்லாஹ் காட்டாத வழிமுறையை பின்பற்றிய, ரசூல்லா சொல்லாத வழியில நீ செல்றிய, இமாம்கள் பேரால என்ன செய்ய மக்களை வழி எடுக்கிறீங்க என்று நாம இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடிய நேரத்துல அவன் இப்படி குனிஞ்சு உட்கார்ந்து அதுக்கு என்ன ஆதாரம், இந்த இடத்துல சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருந்தியே அதுக்கு என்ன ஆதாரம், இப்படி கன்னத்துல கை வைத்திருந்தியே அதுக்கு என்ன ஆதாரம், இப்படி நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களிடத்துல சென்று சேர்ந்தது, அவர்களிடத்துல பதில் கிடையாது. அவர்கள் நம்மை நோக்கி கேட்ட கேள்வி என்ன, நீ அப்படி செய்யறிய, உங்க வீட்டுல இப்படி நடக்குத, அவர் வீட்டுல அப்படி நடக்குத, உங்க வீட்டை நீ திருத்தினியா, உங்க வீட்டுல முதல்ல சொன்னியா, இப்படித்தான் நம்மள்ட்ட கேட்டாங்க. நாம ஒழுக்கமாக இருந்தோம், நாம சரியான முறையில செயல்பட்டோம், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்வேகம் நம்ம இடத்துல இருந்தது. ஆரம்ப காலகட்டங்கள் என்பது புஸ்தகங்களை படிக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி அதிகமான கேசட்டுகளோட நிறைய இடத்துல கிடைக்காது, பார்க்க முடியாது, வாங்கி பார்க்குற அளவுக்கு டிவியும் இருக்காது. அப்படியான நேரத்தில் புஸ்தகத்தை படித்து குர்ஆனை படித்து 2 செய்தி 4 செய்தி நாம் அறிந்து கொண்டாலும் அதை நாம் 4 பேர்கிட்ட சொல்லணும், 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது 4 பேர் அது சம்பந்தமாக கேள்வி கேட்கணும், அதற்கு நம்ம தெளிவுபடுத்தணும் என்ற அளவுல ஏகத்துவ பிரச்சாரம் இருந்தது. ஆனா அதே ஸ்பிரிட்டோட அதே வேகத்தோட இந்த தமிழகத்துல ஏகத்துவம் சென்று இருக்குமேயானால் இந்நேரம் தமிழகம் முழுவதும் ஏகத்துவ கோட்டையாக மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பட்டி தொட்டி எல்லாம் ஏகத்துவம் சென்று இருக்கிறது என்ற அளவுல தான் சொல்றமே ஒழிய, ஆனா மெஜாரிட்டியா நம்ம இருக்கிறோமா, சத்தியத்தை அறிந்து கொண்ட மக்கள் அதிகமா இருக்கிறாங்களா, சின்ன அற்பமான விஷயத்திற்காக ஊர்ல எதிர்த்தாங்களா இல்லையா, பள்ளி வாசல்ல போர்டு போட்டாங்களா இல்லையா, நீ நபி வழியில தொழுகிறோம்னு சொன்னா அந்த பள்ளிவாசல்ல வரக்கூடாது, நெஞ்சில தக்பீர் கட்டுறதா இருந்தா அந்த பள்ளிவாசல தொழுகக்கூடாது, அத்தகையாத்துல விரல் ஆட்டுவதாக இருந்தா அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, என்னது வளல்லாளி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமீன் சொல்வதாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, 8 ரகாயத்தான் தொழுவதாக இருந்தால் ரமலான்ல நீ என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி இமாம்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். 4 மதுஹபுகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால், 4 மதுஹபுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த இமாம்களை நீங்கள் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் இந்த பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லி அவர்கள் போர்டு போட்டார்கள். ஆனா நம்ம மக்கள் அதை கண்டு அஞ்சவே கிடையாது, அதை கண்டு பயப்படவே கிடையாது. நீ இப்படி போர்டு போறியா, நாங்கள் இன்னும் வேகமாக செய்வோம், இன்னும் வீரியமாக செய்வோம், இன்னும் மக்களை நோக்கி நாங்கள் சத்தியத்தை கொண்டு செல்வோம். யார் அந்த இமாம்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்களா? அவருடைய அந்தஸ்துக்கு கால் தூசிக்கு சமமாவார்களா? அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாக ஆகுமா? அந்த வழிமுறையை தான் அல்லாஹ் நமக்கு வேதத்தில் சொல்லி தந்திருக்கிறானா? கண்டவர்களையும் பின்பற்றுங்கள் என்று சொல்றானா? தூதரை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்றானா? இன்னும் தேடல், நம்முடைய தேடல் அதிகமாகுது. அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதிலையும் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலையும் நம்ம மும்முரமாக இருந்தோம், வீரியமாக இருந்தோம். ஊருக்கு 2 பேர் தான் இருந்தாலும் அந்த 2 பேரும் ஊரையே கட்டி ஆளக்கூடியவர்களாக, ஊரையே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கைவசத்தில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, ஊரை இவர்களை கண்டால் அஞ்சக்கூடியவர்களாக அப்படியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறோம், ஜமாத்தா இருக்கிறோம், நமக்கென்று தளங்கள் இருக்கிறது, மர்கசுகள் இருக்கிறது. ஆனா நம்மளிடத்துல பிரச்சாரம் இல்லை, நம்ம அந்த மக்கள்கிட்ட இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கவில்லை. எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொண்ட விஷயத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால், ஒரு செய்தி தெரிந்தாலும் கொண்டு போய் சேருங்கள் என்ற அந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு வேகமாக ஆழமாக பதிந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போனோமோ இன்றைக்கும் அந்த ஹதீஸ் இருக்கிறது, வெளியில கொண்டு போறது இல்லை. வல்லி அன்னி வளவு ஆயா, என்னிடமிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை சொல்லியே ஆகுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தோம். அதுபோக அவர்கள் நம்ம இடத்துல கேள்வி கணைகள் அதிகமாக தொடுத்தார்கள். இன்னைக்கு நாம அவர்களை சந்திப்பதும் இல்லை, அவர்கள் நம்மளை சந்திப்பதும் இல்லை. குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துல இருந்து கொண்டு என்ன செய்யறோம், தாவா பண்றோம்ங்கிற பேர்ல பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் நம்ம இடத்துல அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தார்கள், அடுக்கடுக்கான வாதங்கள் வைத்தார்கள். நமக்கு தெரியவில்லை என்றாலும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினோம், அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம். தெரியவில்லை என்றால் யாருக்கு தெரியும் என்பதை தொடர்பு கொண்டு அவர்களிடத்துல தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு அது நடக்குதா? மார்க் குர்ஆனை படிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா? குர்ஆன் வசனங்களை சிந்திக்கக்கூடிய லெவல்ல நம்ம இருக்கிறோமா? ஹதீஸ்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறோமா? நம்மிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோமா? நம்மிடத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் திருத்திக் கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆனா இது ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் அறிந்து கொள்ள வேண்டும், அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவர்களை இந்த சத்தியத்தை நோக்கி அழைக்க வேண்டும், ஏகத்துவத்தை நோக்கி அழைக்க வேண்டும், நாம் போகக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கும் அவர்களும் வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது.
ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. நமக்கு என்று ஒரு அமைப்பு வளர்ந்து விட்டது, நமக்கு என்று மக்கள் கூட்டம் சேர்ந்து விட்டார்கள். இனி நம்ம போய் வெளியில போய் சொல்லி பிரச்சாரம் பண்ணி அப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற அளவுல இல்ல. ஏதோ நம்ம உள்ளக்க வச்சு கூட்டத்தை போடுறோமா, 4 பேர் வர்றாங்களா, செய்தியை சொல்றோமா, அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கிறோமே ஒழிய, ஒவ்வொரு ஊர்களையும் அந்த காலங்களில் வந்து எத்தனை இமாம்களோட பிரச்சனை, ஊர் நிர்வாகத்தோட பிரச்சனை, இன்னும் நமக்கு என்று தளத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு ஒதுங்கி விட்டோம். மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கவில்லை. நம்மளை பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்தார்கள். இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறார்கள். பள்ளியை பிரிச்சுட்டாங்க, தனியா பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, வரமாட்டுக்கிறாங்க, போமாட்டுக்கிறாங்க என்று சொல்லி இன்னைக்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? வரக்கூடாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு வர மாட்டுக்கிறார்கள் அவன் சொல்றான். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சத்தியத்தை சொல்வதற்கு, ஏகத்துவத்தை சொல்வதற்கு, அவனை சந்திப்பதற்கு, முகம் கொடுப்பதற்கு தயாரா இல்லை. அவர்களைத்தான் அழைக்கணும், மாற்று மதத்தவர்களே அழைக்கணும். அது இரண்டாவது. முதல்ல முஸ்லீம் என்ற பேரில் இருக்கக்கூடியவர்கள் தவறான வழிபாட்டில் இருக்கிறாங்களே, வழிகேட்டில் இருக்கிறாங்களே, சத்தியத்தை உணராமல் இருக்கிறார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. அதனுடைய விரிவாக்கம் அவர்களுக்கு புரியல, அதனுடைய தாற்பயம் அவனுக்கு விளங்கல. அபுஜஹலுக்கு விளங்குச்சு, உத்துபாவுக்கு விளங்குச்சு, செய்பாவுக்கு விளங்குச்சு, இன்னமும் அவர்களுக்கு விளங்கல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று நம்மை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இன்னமும் விளங்கல. அதனாலதான் இன்னமும் வீரியமா செயல்படுறாங்க. தர்கா வழிபாட்டில் ஊறி திளைத்தவர்கள் அது தவறு, அது பாவம், அது பெரும் சிறுக்கு என்று சொன்னதுக்கு அப்புறமும் அதுல மும்முரமாக அதுல ஊறி திளைக்கிறார்கள் என்ற என்ன அர்த்தம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் இன்னமும் தெரியாமல் இருக்கிறார்கள். இது நம்ம மக்களை இன்னும் அறியாம இருக்கிறாங்க நிறைய பேர். இது எதை சொல்லுது, இது எதை நோக்கி பேசுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்காக அவங்க ஏன் அடிச்சாங்க, அவங்க ஏன் மண்ணலி மூஞ்சில கொட்டினாங்க, ஏன் ஊரை விட்டு ஒதுக்கணும்னு நினைச்சாங்க, ஏன் இந்த முகம்மதை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள்? இந்த ஒத்த வார்த்தையில் அப்படி என்ன பவர் இருக்கிறது என்பதை நாமும் இன்னும் விளங்கவில்லை. அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக அந்த மக்களை நோக்கி பேச சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு கடவுளும் கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர. இதனாலதான் அவன் அடிச்சான். ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ்வை மறுத்தவன் கிடையாது. மக்காவுல வாழ்ந்த காபீர்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? சொல்லவே கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றிருந்தான். கௌபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று சொன்னான். அப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஞானப்படையோட வந்து அதை அடிச்சு உடைப்பதற்கு வரக்கூடிய நேரத்தில் இது எவனுடைய ஆலயமோ அவன் பார்த்துக் கொள்வான் என்று இவன் மலையின் மீது ஏறிக்கொண்டான். அப்படியெல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். பெரும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்றுதான் அழைத்தான். அவன் வானம் பூமியை படைத்தது யார் என்றால் அல்லாஹ் தான் சொன்னான். மன் ஹலக்க சமாவாத்தி வல்லார், வானம் பூமியை படைத்தது யார்? சயகூலுன லில்லாஹ். அப்ப அல்லாஹ் அவன் சொல்லி இருந்தும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் அடித்தான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் அல்லாஹ்வை 10ஓட 11 வச்சிருந்தான். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அப்படின்னு அல்லாஹ்வை வச்சிருந்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வணங்கினது பலத. இன்னைக்கு நம்ம மக்களிடத்துல நம்ம 80 இருந்து பிரச்சாரம் பண்றோம், 40 வருஷமா பிரச்சாரம் பண்றோமே, அந்த கொள்கையிலிருந்து நம்ம விடுபட்டாலும் அதுல ஊறி திளைத்தவர்கள் விடுபட்டு இருக்காங்களா? அதுல உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்று என்ன செய்யறாங்க, மீண்டும் என்ன செய்யறாங்க, மும்முரமாக அவர் செயல்படுகிறார்கள். தர்கா வழிபாட்டின் பக்கமும், அசத்தியத்தின் பக்கமும், செத்து போனவர்களை வணங்குவதின் பக்கமும், அவர்களுக்கு கூடு கொடிமரம் என்ற அந்த வழிபாட்டின் பக்கமும் மும்முரமாக செயல்படுகிறார்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்? சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், சரியான முறையில் சொல்லக்கூடியவர்கள், ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள், அதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் இன்னும் கடுமையான வாதம் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சமுதாயத்திடமும் இந்த ஏகத்துவத்தை தான் பிரச்சாரம் பண்ணாங்க. மக்காவுல எந்த பிரச்சாரம் பண்ணார்களோ அதைத்தான் மதீனாவில் பண்ணினார்கள். மதீனாவில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தும் அல்லாஹ்வோட பல கூட்டாக்கி வைத்திருந்தார்கள். மசீஹ் இப்னுல்லா அப்படின்னு சொன்னாங்க, உசைர் இப்னுல்லா அப்படின்னு சொன்னாங்க. நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக வணங்கினார்கள், ஆக்கினார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல எதிர்த்தார்கள். மதீனாவுல உள்ளவங்க அல்லாஹ் தெரியாதவங்க கிடையாது, அல்லாஹ்வை நம்பாதவங்க கிடையாது. அவர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை ஒரு வழிபாட்டு தலமாக, வழிபடும் தலமாக மாற்றிவிட்டார்கள். அதற்கு எதிராகவும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக போராடினார்கள். மக்காவுல சிலைகளை வைத்து, நபிமார்களுடைய சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள், நல்லடியார்களுடைய சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். மதீனாவுல நபிமார்களுடைய கபரை கட்டி அழுது கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டிருந்தார்கள். இறந்து போனவர்களை அழைத்து உதவி தேடி கொண்டிருந்தார்கள். இது 2ஐயும் ரசூலுல்லாஹ் எதிர்த்தார்கள். இந்த ஏகத்துவம் என்பதை இணை வைத்தலுக்கு எதிரான ஒரு கொள்கை தான். இணை வைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவதற்காக கொண்டு வரப்பட்ட கொள்கை தான். இதுதான் ஆதி கொள்கை. இணை வைப்பு என்பது இடையில வர்றதானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கொள்கை என்ன?
ஏகத்துவ கொள்கை. அவர்களிருந்து வரக்கூடிய கொள்கை என்ன? ஏகத்துவ கொள்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சிலை வணக்கம் என்பது அதுக்கப்புறம் நல்ல மனிதர்களாக இவர்கள் கருதக்கூடியவர்களை அடக்கம் புதைத்து வைத்துக் கொண்டு அவர்களை வழிபடுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அங்கு கொண்டு போய் செய்வதெல்லாம் பின்னாடி உருவானது. அப்ப அல்லாஹ் எதை பெரும் பாவம் என்று சொல்கிறானோ, எது மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறானோ, அந்த பாவத்தை நம்ம சமுதாய மக்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புண்ணியமாக கருதி கொண்டிருக்கிறார்கள், நன்மை என நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம வீரியம் இல்லாமல் இருக்கோம். பிரச்சார விஷயத்துல பிரச்சாரம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு வீரியமாக கொண்டு செல்லப்பட்டதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கிறதா? அந்த வேகத்தில் இன்றைக்கு சென்றிருக்குமே. ஆனால் பல தமிழகத்தினுடைய பல ஊர்களில் தர்காக்களை இருந்திருக்க கூடாது. உடைக்கணும்னு சொல்லல, அந்த மக்களை புறந்தள்ளி இருக்கணும், அந்த மக்களை இல்லாமல் ஆக்கி இருக்கணும். செத்து போனவங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று அவர்களை ஒதுக்கி இருக்கணும். அந்த வேகத்தில் பிரச்சாரம் செய்திருக்குமே ஆனால், அந்த வேகத்தில் சென்று இருக்குமே ஆனால் எங்க இடையில நிறைய என்ன செய்யுது? நம்ம வளர வளர நம்ம வயசு கூட கூட நம்ம மங்கி போய் விடுகின்றோம், மழுங்கி போய் விடுகின்றோம். பிரச்சாரத்தினுடைய வீரியம் குறைந்து விடுகிறது. இப்படி இருந்தா 8 திக்கும் எதிரொலிக்கும் ஏகத்துவம்னா சும்மா பேர்ல இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் கிளைகள் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் மர்க்கஸ் இருக்கும். அங்க பள்ளிவாசல இமாம் இருப்பாரு, 10 பேர் தொழுக வருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது. மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய, சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை சொல்வதற்காக தானே அல்லாஹ் பல நபிமார்கள் எல்லாம் அனுப்பினான். பல நபிமார்கள் தொடர்ச்சியை அனுப்பின எதற்காக அனுப்பினான்? அவர்கள் அல்லாஹ்வை மறக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காக, அவன் அல்லாத எவனையும் வணங்க கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஆனா நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் எந்த நபியும் வரப்போறதில்லை. எல்லா பொறுப்புமே நம்ம தலையில சுமத்தப்பட்டிருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது, ஏகத்துவத்தை போதிப்பது, இணை வைப்பை வேறறுப்பது, அனைத்து பொறுப்பும் நம்ம மீது தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் நம்மளை சிறந்த சமுதாயம்னு சொல்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் லின்னாஸ் தஅமரூன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துஅமினூன பில்லாஹ். நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதற்காக சிறந்த சமுதாயம்? நல்ல சட்டை போட்டு நீட்டா இருக்கிறதுக்காகவா? நல்ல நறுமணம் பூசி கமகமன்னு தெரியுமா அதுக்காகவா? இல்ல, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற காரணத்தினால். நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். அதனாலதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் இந்த பணிகள் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது? இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நபி வருவாங்களா? நபி வந்துதான் செய்வாங்களா? கிடையாது. நாம தான் அதை செய்ய வேண்டும். ஊருக்கு ஒரு ஆலிமை உருவாக்கணும். அது மாதிரி ஆலிமை மட்டும் பத்தாது, ஒவ்வொருத்தரும் கையில் எடுக்க வேண்டும். இந்த பணியை வீரியமாக எடுக்க வேண்டும். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தமிழகம் எங்கும் வீரியமாக சென்றதோ, ஏகத்துவம் சென்றதோ, இன்னைக்கு தான் ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ் வருதா? இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்கேயாவது மௌத்தா போனா கேஸ் விழுகுது. இப்ப அதுவும் இல்லாம ஓஞ்சி போச்சு. அப்ப மக்களிடத்துல சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்துல தான் எதிர்ப்பான், எதிர்க்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம வீரியமாக இருப்போம். எந்த அளவுக்கு நம்மளை எதிர்க்கிறார்களோ, எந்த அளவுக்கு நம் கொள்கையை விமர்சனம் பண்ணுகிறார்களோ, நாம் செய்வது தவறு என்று சொல்கிறார்களோ, போலியான பொய்யான ஆதாரங்களையும் வாதங்களை வைத்து அவர்கள் தவறு என்று முயற்சிப்பார்கள், தவறாக சுட்டி காட்ட நினைப்பார்கள். அதை உடைக்கணுமா இல்லையா? அதுக்கு நம்ம அறியணுமா இல்லையா? தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். இன்னைக்கு ஷேக் அப்துல்லா ஜமால் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறாரு. தர்கா போகணுமா ஆதாரம் இருக்கிறது, செத்து போனவங்களை கூப்பிடணுமா ஆதாரம் வச்சிருக்கிறாங்க, தர்கா கட்டணுமா அதுக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறாங்க, கேட்பாங்க அதுக்கும் ஆதாரம் வச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. ஆதாரம் அது அம்புட்டு சேதாரம் தெரியணும் நமக்கு. இல்லைன்னா ஒரு ஹதீஸை சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு மரணித்தவர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் முன்கர் நக்கீர் என்ற வானவர் வருவார். நம்ம எல்லாம் திரும்பி செல்லும் போது சிரிப்பின் ஓசையை கேட்பார்கள். செத்து போனவன் கேட்கிறான்னு வந்துருச்சு பத்தியா அப்படிமா. நம்ம என்ன சொல்லுவியா? செருப்பு ஓசையை கேட்கிறாரா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்ப கேட்கத்தான் செய்வாரு அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா செருப்பு ஓசையை தான் கேட்பாரு, வேற எதையும் கேட்க மாட்டாரு. செருப்பின் ஓசை தான் கேட்க. செருப்பு ஓசை கேட்க என்ன செய்யணும்? செருப்பை கொண்டு போய் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த ஓசையாவது கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். எல்லா நேரத்திலும் கேட்பாரா? எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி அந்த ஆற்றல் அவர் கொடுத்திருக்கிறானா? கேள்வி கணக்கு கேட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு ஃபைசலா பண்ணி தீர்ப்பு அளிக்கப்பட்டு விடும். நல்ல வராண்டா புது மாப்பிள மாதிரி தூங்கு, கெட்டவனா இருக்கிறியா கியாமத் நாள்ல எழுப்புற வரைக்கும் அதாப் இருக்கிறது. எங்க ஓடி நம்ம பேசுறது கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்துல கொல்லப்பட்டவர்களை பாலங்கிணத்துல உள்ளதுக்கு போட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி பேசினார்கள். அவர்கள் கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே செத்த புணத்தோடயே பேசிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களை விட அவர் நல்லா கேட்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. அப்ப என்ன செய்திய? அப்ப செத்து போனவர்கள் கேட்கிறார்கள்.
கேட்பார்கள். சாதாரண காஃபிர் கேள்வி அப்படி. சாதாரண ஒரு காஃபிர் கேட்கிறான் என்றால் பெரிய மகான்கள், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே திருமணம் முடிக்காமல் இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் அவங்க கேட்க மாட்டாங்களா? நம்ம ஆளுக்கு ஆட்டாங்கன்னு அப்படியா, சரியாமா, புகாரிகள் இருக்குது, நம்பர் சொன்னாங்கன்னு வைங்க. அப்ப தெரியணும், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அறியணும். அம்புட்டும் சேதாரம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தெளிவா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மறுக்கவும் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வாசகங்களை கொண்டு சொன்ன வேற ஒரு செய்தி வருகிறது. அவர்கள் இப்போது கேட்கிறார், அல்லாஹ் இப்போது அவர்கள் கேட்கிறார்கள், எப்போதும் கேட்க மாட்டாங்க. இந்த நடந்த பிரச்சனை பதில் போர்க்களத்தில் நடந்து உள்ளக்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களை செவியேற்க வைக்கிறான். அவன் நாடியவர்களை அவன் செவியேற்க வைப்பான். நபியை உங்களுக்கு நீங்க நாடியவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் விளங்க வேண்டும், இந்த உலகத்தில் அந்த முகம்மதை நம்ம எதிர்த்தோமே, அல்லாஹ்வை நம்ம எதிர்த்தோமே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தோமே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையே, அதனால் ஏற்படக்கூடிய விளைவை நமக்கு சொன்னார்களே, இன்றைக்கு நாம அனுபவிக்கிறோமே, இந்த கபர்ல வேதனை நமக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறதே என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. காதால கேட்கறது இல்ல, ரசூலுல்லாஹ் பேசுனதை காதால அவங்க கேட்டாங்கன்னு இல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டார்கள். யஅலமூன, அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இப்போது அவங்க கேட்கறாங்க. இப்ப நான் பேசுனதை கேட்கறாங்கண்டா அல்லாஹ் அவர்களை கேட்க வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அது மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணத்தவர்கள்லாம் வந்து வருவார்கள், ஆஜராகிறார்கள், அவர் ஹாலிராகிறார்கள் அப்படின்னு கதையை விடுறாங்க. இப்படி எத்தனை விஷயங்களை சொல்றாங்க. அப்ப தவறான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவன் எவ்வளவு விஷயங்களை அறிந்து வச்சிருக்கிறான். அந்த மக்களை குழப்புவதற்காக, மழுப்புவதற்காக, செய்திகள்ல இல்லாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சு நம்மளை வழி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சைத்தான் அப்படித்தான் வருவான், உள்ளங்கள்ல ஊசலாட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்காகத்தான். அதான் சைத்தானுடைய வேலை. ஆனா சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யறோமா? அது தெளிவா தெரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யறோமா? அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம முயற்சி செய்யறோமா? அப்ப நபிமாருடைய அற்புதங்களை கொண்டு வருவாங்க. அற்புதங்களை கொண்டுட்டு இந்த அவுலியாக்களுடைய அற்புதங்களையும் சேர்த்து கொண்டு வருவாங்க. அந்த அவுலியா அப்படி செஞ்சாரு, நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடியவர் என்ன செஞ்சாரு, செத்து போன மாட்டை அப்படியே உசுராக்கி கும்பி இதுன்னு இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எந்திரின்னு சொன்னார், எந்திரிச்சிருச்சு. மொய்தீன் அப்துல் காதர் என்ன கராமத்து பண்ணிருக்காரு தெரியுமா? செத்து போன உயிரை பிடிச்சு கொடுத்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஏராளமான கதைகள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது அவர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாகணுமா? அவர் நபியா? அவரை புறக்கணிச்சிட சொர்க்கத்துக்கு போக முடியாதா? சாவுல் அஹ்மத் யார், அவர் நபியா? அவர் ஏற்றுக்கொள்ளணுமா? அவரை புறக்கணிச்சிட சொர்க்கம் போக முடியாதா? கபர்ல இவர்களை பத்தியா நமக்கு கேள்வி கேட்கப்படும். ரெண்டாவது, இவங்க சொல்லக்கூடிய அந்த அவுலியாக்களுடைய கதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதா தான் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல ஒரு அவுலியாவும் இல்லையா? அவுலியாக்கள் அது காண முடிஞ்சு போச்சா? அவுலியாக்கள் இனிமே யாருமே வரமாட்டாங்களா? அந்த கராமத்து செய்யக்கூடிய அவுலியாக்கள் இனிமே தோன்றவே மாட்டாங்களா? தோன்றுவாங்களா மாட்டாங்களாங்க? கேமராக்கு முன்னாடி, கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவுலியாக்கள் கதைகள்லாம் இருக்குது. அந்த அற்புதத்தை குடலை கழுவி கழுவுனாரு, கண்ணை பிடிங்கி தேய்ச்சி விட்டாரு, கழுவி விட்டாரு, என்னென்ன கதை சொல்லணுமோ எல்லா கதையும் எப்ப உள்ள கதையை எல்லாம் கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கதையை. கேமரா கண்டுபிடிச்சதுக்கு ஏதாவது ஒரு அவுலியா வந்திருக்கிறாரா? நான் அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன், இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? அந்த கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவுலியாக்களுடைய வருகை முற்றுப்பட்டு விட்டதா? அதுக்கப்புறம் எந்த அவுலியாக்களுடைய வருகையுமே இல்லையா? வரவே மாட்டார்களா? இனிமே கேமரா நாள் வரைக்கும் அவுலியாக்களே இல்லையா? இப்ப நாமெல்லாம் யாருங்க? அவுலியாண்ட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் அர்த்தம். ரெண்டு பேருக்கு தான் நேசரா இருக்க முடியும். ஒன்னு அல்லாஹ்வுக்கு நேசரா இருக்கணும், அல்லது சைத்தானுக்கு நேசரா இருக்கணும். வேற யாருக்கு நேசரா இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நேசர்ண்டா அவுலியா, சைத்தானுடைய நேசர்ண்டா என்னது? அவுலியாவு சைத்தான். அவுலியாவு ரஹ்மான், அவுலியாவு சைத்தான். இந்த ரெண்டுக்கு தான் நேசரா இருக்க முடியும். சரி, அவர்கள்லாம் அவுலியாண்டா நம்ம யாரு? நாம அவுலியா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய நேசராக மாறணுமா இல்லையாங்க? நேசர்ண்டா ரெண்டு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்துல ரெண்டாவது அர்த்தம் தான் சரியான அர்த்தம். அல்லாஹ் என்னை நேசித்தான் என்று யாருக்கும் தெரியாது. என்னை நேசிக்கிறான் என்பது என்னையோ உங்களையோ யாரையோ, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியோ சாவுல் அஹ்மதியோ அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பது தெரியாது. வஹியின் மூலமாக தூதருக்கு யாரை சொல்லி கொடுத்திருக்கானோ அவர்களை தவிர, வேதத்துல யாரை சொல்லியிருக்கானோ அவர்களை தவிர நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உள்ளத்தை நம்ம புலந்து பார்க்க முடியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்தையே புலந்து பார்க்க முடியாது. ஒரு பொண்டாட்டி புருஷனை நேசிக்கிறாளா? தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டிடாதீங்க. அதே மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டியை நேசிக்கிறானா? அது நமக்கு தெரியாது. வெளிப்படையே நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர் சிரிக்கிறது, மானை தேனை சிரிப்புள்ள விஷயம் நம்ம கண்டுக்கலாம். அதோட முடிஞ்சு தோண்டி துருவ முடியாது. உள்ளத்தை புலந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தா எந்த குடும்பமும் உருப்படாது. உள்ளத்தில் நினைக்கிறதெல்லாம் வெளியே தன்னால வார்த்தையா வரும் என்றால் யாரும் உருப்படுமா? ஒருத்தரை பத்தி, ஒரு நண்பரை பத்தி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் உள்ளத்துல நினைக்கிறது அப்படியே அவனுக்கு தெரியுதுன்னு வைங்க.
என்ன நினைக்கிறானோ அப்படியே அவனுக்கு விளங்குது. ஒரு காமெடியோட சொல்லுவாங்க இல்லையா, உள்ளத்துல நினைக்கிறதா வெளியே விளங்குதுண்டு. அந்த மாதிரி விளங்குனா யாராவது நண்பர்களா இருப்பாங்களா? கணவன் மனைவி யாராவது இருப்பாங்களா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் சைத்தான் உள்ள கிணத்தை என்ன செஞ்சிருவான், போட்டு விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அப்படி போயிடும். அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உள்ளதையே நமக்கு அறிய முடியாது என்றால் இறைவனுடைய உள்ளத்துல உள்ளதை நமக்கு அறிய முடியுமா? அல்லாஹ் என்ன நடுறான், இவர் நேசிக்கிறானா இல்லையா நமக்கு தெரியுமானா தெரியாது. அல்லாஹ் நம்மை நேசித்தாலும் இறை நேசர் தான், நாம அல்லாஹ்வை நேசித்தாலும் இறை நேசர் தான். அப்ப நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோமா என்பது எனக்கு தான் தெரியும். உங்கள்ட்ட சொல்லலாம், அது நடிப்பா கூட இருக்கலாம். நான் அல்லாஹ் அப்படி நேசிக்கிறேன், ஐயோ சும்மாவோட சொல்லலாம், உன்ட்டு ஏதாவது ஆதாயம் பெறுவதற்காக பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லிட முடியுமா? முடியாது. எந்த ஒரு நோக்கமும் இருக்கலாம், எந்த ஒரு தேவைக்காகவும் இருக்கலாம். பெரிய தலையில பெரிய தலப்பா கட்டி பெரிய பச்சை ஜிப்பா போட்டு கருப்பு கலர் கையிலேயே உடுத்தி ஒரு ஆறு வர்றாரு, கையில 15 தஸ்மணியை தொங்க விட்டுக்கிட்டு இவர் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அல்லாஹ் இவரை நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு தெரியாது. அப்ப இந்த கதைகள் எல்லாம் எங்க கொண்டு வராங்கண்டா, கேமரா கண்டுபிடிக்க அந்த காலத்துக்கு முன்னாடி உள்ள கதைகளையும் கராமத்துகளையும் தான் கொண்டு வராங்க. கண்ணாடி தூக்கி வீசினாரு, கப்பல் ஓட்டை அடைச்சிருச்சு, செத்து போன மாட்டை உசுராக்கி எழுப்பிட்டாரு. இந்த கதையெல்லாம் எங்க இருந்து வருது? கேமராக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு அவுளியாக்களும் கிடையாது. ஒரு அவுளியாக்களும் எத்தனையோ பேர் அவுளியான்னு சொல்றாங்க, யாரும் காட்ட முடியாது. சாய்பாபாவை நாரடிச்சிட்டாங்க, பார்த்த தெரியுமா இல்லையா? பிபிசி கேமரா போட்டு எதுக்கு கீழே இருந்து தங்க நகை எடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இப்படி நாரி போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்கமாக இருக்கணும். சத்தியத்தை சரியான முறையில் என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாம அறிந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள்கிட்ட பெருமையாக ஆக்குவதற்காக செய்யக்கூடாது, அது பாவத்தில் போய் சேர்ந்துடும். தன்னை மொத்தம் பெருமைப்படுத்த வேண்டும், இவன் பெரிய அறிஞர்னு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. தான் கற்ற மார்க்கம் மற்றவர்களுக்கு பயனளிக்க வேண்டும், அதன் மூலமாக தனக்கு நன்மை சேர வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த ஒட்டகமான சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதற்கு சமமானது. அவங்க அப்படி வச்சு ஒரு ஆடிக்கார் ரேஞ்சில் இருக்கும். அது சிவப்பு ஒட்டகம்னா என்னது? எத்தனையோ ஒட்டகங்கள் இருக்குது, அதுல ஒரு கலர் ஒட்டகம் மட்டும் என்னது அவ்வளவு மதிப்பு மிக்க ஒட்டகம். அந்த ஒட்டகம் கிடைத்தது போன்று என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம மூலமாக ஒரே ஒருவர் வந்திருக்கிறாரா? நாம ஒரே ஒருவரை ஏகத்துவத்தில் கொண்டு வந்திருக்கோம். பிற மதத்தவர்கள் விடுவீங்க, பேர் அப்துல்லாண்டு வச்சிருக்கிறவங்க கொண்டு வந்திருக்கிறோமா? பேர் என்னது ஆமீனாண்டு வச்சிருக்கிறவங்களை கொண்டு வந்திருக்கிறோமா? இப்ராஹிம் பேர் வச்சிருக்கக்கூடியவரை, சத்தியத்தை இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய, அவன் அல்லாத எவனையும் வணங்காத ஒரு ஆளை உருவாக்கி இருக்கிறோமா? ஒரு ஆளை ஏகத்துவத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா? அதுதான் வெற்றி. அதுதான் நமக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும். சும்மா நான் தௌஹீதுல இருந்தேன், நான் ஏகத்துவத்தில் இருக்கிறேன், நான் தௌஹீது மர்கஸ்ல போய் தொழுகிறேன், அது பயன் தருமா? அது அவரவர்களுக்கு பயன் தரும். நான் ஏகத்துவத்தில் இருந்துட்டு ஆனா கேட்பான சுன்னியான்னு கேட்பான, உன் குடும்பத்தாருக்கு சொன்னியா? உன் நண்பர்களுக்கு சொன்னியா? உன்னை அடுத்து இருக்கக்கூடிய அண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னியா? அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்பான. சொல்ல என்ன தூதருடைய பணியாக அல்லாஹ் என்ன சொல்ற? தெளிவாக எடுத்து சொல்லுவதுதான் தூதருடைய பணி வேலை. அப்ப தெளிவாக சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்மள்கிட்ட அந்த கேள்வி இருக்குது. உங்களை அடுத்து உள்ளவர்களுக்கு, அண்டி உள்ளவர்களுக்கு, நண்பர்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு சத்தியத்தை சொன்னியா? ஏகத்துவத்தை சொன்னியா? அவர்களை அதை நோக்கி அழைத்தையா? அல்ல கேட்பானா இல்லையா? குர்ஆன்லயே சொல்றான். அப்படி குர்ஆன்லயே அப்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுசிக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் கற்களும் கெட்ட மனிதர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும்னா ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கணும். ஏகத்துவத்துல நாம இருக்கணும், ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கணும். அப்பதான் அவர்களை என்ன செய்ய நிரந்தர நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும். அப்புறம் சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் அதை சுட்டி காட்டி திருத்தணும். அதை கூட அல்லாஹ் நாடுனா நாளைக்கு மன்னிச்சிடலாம். ஆனா இணை வைத்த நிலையில், சிறுக்கு செய்த நிலையில் எவன் மரணிக்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கடுமையான கோபம் கொண்டு நிரந்தர நரகத்தில் தள்ளுகிறான். வமை யுஸ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட, யா புனைய, என்ன அருமை மகனே, லா துஸ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்கல் அலீம் அலீம், இணை வைப்பது என்பது மாபெரும் ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம். அல்லாஹ் ஒருவன் இருக்கு, அவனுக்கு சமமாக இன்னொருத்தன் இருக்கிறான், அவனுடைய ஆற்றலில் பங்கு போடக்கூடியவன் இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை மாதிரியாக சக்தி கொண்டவன் இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை மாதிரியே கேட்கக்கூடியவன் இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை மாதிரியே பார்க்கக்கூடியவன் இன்னொருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு இணையாக, ஈக்குவலாக, சமமாக ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு பவர் இருக்குது என்று நம்புவது என்பது மாபெரும் அநியாயம் என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக சொல்றான். மன்னிக்கவே மாட்டேன், ஒரு காலத்திலேயும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்.
அப்படின்னு இந்த பாவத்தை பத்தி எல்லாம் சொல்றேன். இவ்வளவு பெரிய பாவம் செய்து நம்ம சமுதாய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி அவர்கள் ரொம்ப வீரியமாக அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம என்ன செய்யணும்? மரக்கஸ் கட்டி விட்டோம், நாங்க பள்ளிவாசல் அமைத்து விட்டோம், இமாம போட்டிருக்கிறோம், காலையில மதரசா நடக்குது, சாயந்தரம் மதரசா நடக்குது, அதோட நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தா ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க, காலத்துக்கும் 10 பேர் தான் இருப்பாங்க, காலத்துக்கும் அதே 10 பேர் தான் இருப்பார்கள். அப்ப சத்தியத்தை வீரியமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 90, 80, 90, 2000 எவ்வளவு வீரியமாக எவ்வளவு போல்டாக சொன்னதின் அடிப்படையில் நாம இந்த கொள்கையில வந்தோமோ அந்த வேகத்தில் நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடிய மக்கள் வந்தாதான் இதனுடைய வளர்ச்சி தொடரும். இல்லைன்னா நம்ம காலத்தோடய முடிஞ்சு போயிடும். எப்படி ஒவ்வொரு நபி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சோ அது மாதிரி நம்ம ஜெனரேஷனோடய இந்த ஏகத்துவம் போயிடும். மறுபடியும் வேற ஒரு ஆள் வந்து என்ன செய்யணும்? மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு வரும். அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான் அதிகமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்து அவர்களை ஏகத்துவத்தை நோக்கி அழைத்து ஏகத்துவத்திலேயே நிலைத்திருந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கணும். நம்மளும் அதிகமா பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. நம்பிக்கை கொள்வதுண்டா அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, வானவர்களை ஈமான் கொள்வது, தூதரை ஈமான் கொள்வது, நன்மை தீமைகள் மறுமை ஈமான் கொள்வது, விதியை தான் நம்பிக்கை கொண்டதுன்னு அர்த்தம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அப்ப மரணம் நமக்கு முஸ்லிமாக மரணிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்யணும்? நமக்கு தர வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.